அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஐபிபிஎஸ் கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ மெயின்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 கொஸ்டின் கேட்குறாங்க. மார்க் வந்து 50 மார்க்கு. இப்போ இதில் இருக்கக்கூடிய பயத்தை போக்குறதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெட்டீரியலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸ், அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டது இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக ஒரு மாதம் கரண்ட் அஃபேர் வெறும் 8 பக்கம்தான். சரிங்களா? இப்போ ஜஸ்ட்டு 3 மாதம் கரண்ட் அஃபேர் 24 பக்கத்தில் நீங்கள் முடிச்சிருவீங்க. அதனால தான் இந்த மெட்டீரியலுக்கு பேரே என்ன வச்சுருக்கோன்னு பாருங்கள், மினிமம் எஃபோர்ட் மேக்ஸிமம் மார்க். சரிங்களா? அடுத்தது ஆர்பிஐ செபி நியூஸ் அண்ட் சர்க்குலர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு 3 மந்த்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் இருக்குது, அதுக்கு ஆன்சர் இருக்கும், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷனை படித்தாலே போதும், என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக போடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக இருக்கிறதுல யாருமே செய்ய முடியாத ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த வருஷம் 2025 பேங்கிங் எக்ஸாம் என்னெல்லாம் நடந்துச்சோ அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸோட ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 2 ஷிஃப்டாக நடந்த கொஸ்டின்ஸு, அப்புறம் ரெப்கோ மெயின்ஸ் கொஸ்டின், எல்ஐசி ஏஏஓ, அதுக்கப்புறம் என்ஐஏசிஎல் ஏஓ மெயின்ஸு, ஓஐசிஎல் அசிஸ்டன்ட் மெயின்ஸு, ஆர்பிஐ கிரேடு பி, ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸு, எஸ்பிஐ பிஓ மெயின்ஸு, அப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபியில் நடந்த எல்பிஓ லோக்கல் பேங்க் ஆஃபீஸரோடது ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ஐசிஎல் ஏஓ மெயின்ஸ் எக்ஸாம். இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் வெறும் 80 பேஜஸில் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? அதனால தான் இது ஹெட்டிங்கே பாருங்கள், மினிமம் எஃபோர்ட் மேக்ஸிமம் மார்க். அப்போ இந்த மெட்டீரியலை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஓரளவுக்கு படித்தாலே உங்களால் இந்த ஜென்ரல் அவேர்னஸில் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எல்லாரும் பார்த்து பயப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் அஃபேரு, ஆர்பிஐ சர்க்குலரு, எப்படியெல்லாம் நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் கேட்பாங்க, ஃபினான்ஷியல் அவேர்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த நம்மகிட்ட மெயின்ஸ் படிக்கிறவங்க எல்லார் கையிலுமே இந்த மெட்டீரியல் ஃப்ரீயாக இருக்கும். எல்லோரும் நல்லா படிங்க, மெயின்ஸை ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? டேஸ் கம்மியாக தான் இருக்குது. கன்சிஸ்டன்சியாக டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.